ஹே ஃபோக்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் ஒரு 6:30 மணி இருக்கும். அந்த டைமில் வெளியில் காக்காங்க நிறையா சுற்றிக்கிட்டே இருந்தது, கத்திக்கிட்டே இருந்தது. என்னன்னு தெரியல. நான் எழுந்து வெளியில் போயிட்டு பார்க்கும்போது காக்கா சத்தம் காதை பொளந்துக்கிட்டு இருந்தது. என்னடா இது, காக்கா எதுவும் இறந்து போச்சா, என்ன பிரச்சனை, என்ன எனக்கு தெரியலை. ஆனால் இந்த காக்கா எல்லாம் நிறையா என்னுடைய ரூமுக்கு வெளியில் வரும். நான் அதுங்களுக்கு மிக்சர், பிஸ்கெட்டு, அப்புறம் அரிசி இதெல்லாம் அப்பப்போ டெய்லி போட்டுகிட்டே இருப்பேன், வச்சுருவேன். அது சாப்பிடும், தண்ணி குடிக்கும், போகும். சில காக்கா ரூம் வாசல்லே கத்தும். ஏன்னா அதுக்கு கேட்கும், ஏதாவது பிஸ்கெட் இருந்தால் கொடு, அந்த மாதிரி. அது வெளியில் ரூமுக்கு வெளியில் கத்தும். போய்ட்டு பிஸ்கெட் போடுவேன், சாப்பிட்டு போகும். இந்த மாதிரி ரெகுலராக சில காக்கா இருக்குது. இன்றைக்கி பார்க்கும்போது அந்த காக்கா எல்லாம் பார்த்தா ஒரு காக்கா மட்டும் எதிர்த்தாப்பில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நாய் வளர்க்குறாங்க. அந்த நாய் அந்த காக்காவை பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்திருக்கு. ரொம்ப நேரமாக விளையாண்டுட்டு இருந்திருக்கு. அந்த நாயோடைய புத்திசாலித்தனமாக இல்லை கருணையான்னு எனக்கு தெரியல. பட் அந்த நாயை ரொம்ப பாராட்டலாம். ஏன்னா அது அந்த காக்காவை பிடிச்சி விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சு தவிர அதை கடிக்கலை. ஸோ நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த நாயை அங்கே வளர்க்குறவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் போயிட்டு அந்த காக்காவை ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு நான் என்னுடைய ரூமுக்கு வெளியில், மொட்டை மாடி தானே நான் இருக்கிறது, அதனால் ரூமுக்கு வெளியில் விட்டேன். அந்த காக்கா ஃபுல்லாக ஒரு 2 நாளாக அங்கே தான் இருக்கான். கீழே விழுந்து பறக்க முடியாமல், அது ஒரு குட்டி காக்கா போல் இருக்குது. ஸோ அது பறக்க முடியாமல் அந்த 2 நாளாக அங்கே உள்ளே இருக்குது. எதுவும் சாப்பிடலை போல் இருக்குது. நான் சரி ஓகே, அந்த பெரியவர், அந்த நாய் வளர்க்குற அந்த பார்த்துக்கிற பெரியவர் 2 நாளாக இங்கே தாங்க இருக்குது, எதுவுமே சாப்பிடலை, நானும் சாப்பாடெல்லாம் வச்சு பார்த்தேன், சாப்பிடல அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே அரிசி, மிக்சரு எல்லாம் போட்டு பார்த்தேன், அது சாப்பிடலை. ஆனால் மேலே ஃபுல்லாக ஈரம். அதுக்குள்ளே நம்மால் இதை கவனிக்கிறத பார்த்துட்டு நம்மால் கொக்கோ என்ன பண்ணால், பொறாமை வந்துருச்சு அவனுக்கு. பின்னாடியே வந்துட்டுருக்குறான். காலை இப்படி இப்படி மோந்து பார்த்துட்டு என்னோடய காலில் இப்படி சுரண்டிட்டு மறுபடியும் உள்ளே போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த காக்கா பார்க்குறது, அது கூட சரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆகிறது ட்ரை பண்ணுறானா என்னன்னு தெரியல. பட் பார்த்துட்டு ஓடிடுவான். அப்புறம் இந்த காக்கா ரொம்ப 2 நாளாக நைட்டு பனி இல்லையா, பனியிலையும் அங்கே தண்ணி எதுவும் இருந்துச்சான்னு தெரியல, இது நனைஞ்சிருந்தது. சரி அதை பிடிச்சிட்டு வரும்போது துவட்டலாம் அப்படின்னு பார்த்தேன், துவட்ட முடியல. சரி அதுக்கப்புறம் இந்த காக்காவை கொஞ்சம் வெயில் வரும்போது வெளியில் விட்டேன். அப்போது ஒரு காக்கா ஒன்று வந்துச்சு. சரி இவனுடைய ஃப்ரெண்டாட்டிருக்கு, இவனை ஏதாவது பேசி கூப்பிட்டு போவோம் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவனை பார்த்தா வந்தவன் மிச்சரை மட்டும் ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இவனை கண்டுக்கவே இல்லை, அவன் மட்டும் போயிட்டான். அதுக்கப்புறம் 2 புறா வந்தது. இவங்கெல்லாம் டெய்லி வர்றவங்க, நம்ம ஏரியாவுக்கு டெய்லி சாப்பிட்டுட்டு போவாங்க. மிக்சரு, அரிசி இதெல்லாம் இருக்கும், சாப்பிட்டு போவாங்க. பிஸ்கெட் வச்சுருப்பேன், சாப்பிட்டு போவாங்க டெய்லி. சரி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த புறாவாவது இதோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த புறாவும் கொஞ்ச நேரம் எல்லாம் தானியங்கள்லாம் சாப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதோடைய ஃப்ரெண்டு ஒரு புறா இல்லை, காக்கா, இவனுடைய ஃப்ரெண்டா இல்லை, இது குட்டி புறா தானே, இது குட்டி காக்கா தானே, அதோடைய தாய் காக்காவா, அப்பா காக்காவா, அண்ணன் காக்காவா, தம்பி காக்காவான்னு தெரில. ஆனால் ரொம்ப நேரமாக சவுண்டு கத்திக்கிட்டே இருக்கான். இவன்கிட்ட ஏதோ பேசுகிறான். என்ன பேசுகிறான்னு எனக்கு தெரியல, கேளுங்களேன், பாருங்கள். அவனை தள்ளுறான், பறக்கிறதுக்கு பிடிச்சி தள்ளுறான். நீங்கள் நல்லா நோட் பண்ணால் தெரியும். அப்புறம் நான் என்ன நினச்சேன், ஏதோ சண்டை போடுதுன்னு நினச்சேன். ஆனால் அது ஹெல்ப் பண்ணுது, எந்திரி அப்படின்னு சொல்லி ஏதோ கூப்பிடுதாட்டிருக்கு. அதுங்க ஏதோ பேசுது, ரெண்டுமே பேசுது. இது என்ன சொல்லுது, எந்திரிக்க முடியல, ஏதோ ஒன்று சொல்லுது, அதுக்கு அது பதில் பேசுது, மறுபடியும் பேசுது. அந்த கான்வர்சேஷன் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
அப்புறம் அது வாலை பிடிச்சி தூக்குறது, ரெக்கையை பிடிச்சி இழுக்கிறது, அதை வந்து ஏதோ மோட்டிவேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சம் பரவாயில்ல, வெயில் தான். நான் என்ன நினச்சேன், அவன் ஏதோ இவனை காயப்படுத்துகிறான் போல இருக்கு அப்படின்னு நினச்சி நான் கிட்ட போனேன். அவன் போயிட்டான். அவன் ஒன்று அந்த நாய் இதை கடிச்சிட்டு இருக்கும்போது கூட சில காக்கா பறந்து வந்து நான் அந்த நாயை பயன்படுத்திட்டு இருந்துச்சு. ஆனால் இவங்க எல்லாம் நம்மளுடைய ரெகுலராக வந்து சாப்பிட்றவங்களாச்சே, நம்ம விருந்தாளிகளாச்சே, கெஸ்ட்டு டெய்லி. அப்புறம் இந்த காக்கா வந்து குப்புற விழுந்துருச்சு, கரப்பாம்பூச்சி மாதிரி. அப்புறம் அதை திருப்பி போட்டவுடனே அது அப்படியே தத்தி அங்கங்கே போய் மறுபடியும் கீழே விழுந்து அப்படி இருந்தது. அது கொஞ்சம் மயக்கம் போல் இருக்குது. 2 நாளாக எதுவும் சாப்பிடலை பாவம். அதனால் அதுக்கு வந்து ஒரு மாதிரி கிளாராக ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அது நந்தால் வர சூர்யா மாதிரி கழுத்தை இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது. சரி, அப்புறம் மறுபடியும் விட்டுட்டேன். மறுபடியும் அந்த காக்கா வந்துச்சு, அது ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துச்சு, மறுபடியும் கூப்பிட்டு இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். சரி, இந்த டைமாவது இது பறந்துடும் அப்படின்ட்டு. அவனும் ரொம்ப நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தான், அடித்து பார்த்தான், எந்திரான்னு
உதச்சி பார்த்தான், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நம்மால் குப்புற விழுந்து வானத்தை பார்த்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு படுத்துட்டு இருந்தான். கொஞ்சம் வெயில் இதமாக இருந்திருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அதுக்கு இன்னும் உடம்பு காய மாட்டேங்குதே அப்படின்ட்டு, சரி ஈரத்தை உறிஞ்சக்கூடிய பொருள் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஏன்னா இப்போ டவல் எடுத்தது அதுக்கு தோட்டி விட்றோன்னா அதோடைய ரெக்கையெல்லாம் களைச்சி விட்ருவோம். அதனால் அது குட்டி காக்கா, நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு விபூதி இருந்தது. விபூதி எப்பயுமே இருக்கும். பழனி மலை விபூதி பக்காவான சாம்பல். அதாவது விபூதிங்கிறது சாம்பல். சாம்பலுடைய தன்மை என்னென்னா, ஈரப்பதம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஈரத்தை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் சாம்பல். அதுதான் நம்ம விபூதி. நான் என்ன பண்ணேன், சரி ஒரு பக்தி மார்க்கமாக இருக்கட்டும், காக்காவை காப்பாற்றணுமே அப்படின்ட்டு, காக்காவை காப்பாற்றுறா முருகா அப்படின்னு விபூதியை ஒரு கையில் எடுத்துக்கிட்டு, அந்த காக்கா லைட்டாக தூங்கிக்கிட்டே இருந்துச்சு. டயர்டில் போயிட்டு மேலே அப்படியே ஃபுல்லாக போட்டு விட்டேன். அப்புறம் கொஞ்சமாக அது வந்து ரொம்ப நேரம் இருந்துச்சு. நான் இப்போ கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அது அப்படியே இருந்தது. நானும் விபூதியெலாம் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் இளம் வெயில் காலையிலே, அந்த வெயிலுக்கு கொஞ்சம் இதமாக ஹீட்டுக்கு அது உடம்பு காஞ்சிட்டு இருந்தது. அதே சமயத்தில் நம்ம விபூதியும் அதோடைய வேலையை சிறப்பாக செஞ்சது. அதுக்கப்புறம் ஆள் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டான். விபூதியெல்லாம் கொஞ்சம் உதறி விட்டுட்டு அவன் கொஞ்சம் தெம்பாக என்ன பண்ணால் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் அவனை போய் பிடிக்கலான்னு கிட்ட போனால் அவன் நிற்கலை. சரின்னு நான் ரூமுக்கு வந்துட்டு, சரி என்ன பண்ணுதுன்னு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலான்னு பார்த்தா தண்ணி இருந்தது. இதை என்ன பண்ணுச்சு, தண்ணி தாகம் எடுக்கவும் அது பாருங்கள் எவ்வளோ புத்திசாலின்னு பாருங்கள். அங்கே ஒரு டியூப்பு கிடக்குல்ல, அந்த டியூபுக்குள்ளே போய் தலையை விட்டு பார்க்குது. மூக்கை இப்படி விட்டு தண்ணி வருதான்னு பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே தண்ணி தேடுதாட்டிருக்கு அப்படின்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சேன். கொஞ்சம் தண்ணி குடிச்சது. தண்ணி குடித்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, கண்டிப்பாக காக்கா பொழைச்சிருவான் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஆனால் அவன் ஒன்றும் பறக்கலை. பட் தண்ணி குடித்தான். தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி பசிக்குதாட்டிருக்கு பயபுள்ளைக்கு, நம்ம என்ன பண்ணலான்னா பிஸ்கட் போடலாம் அப்படின்னு நினச்சி 2 பிஸ்கட் பாக்கெட் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா நம்ம ஆள் கொக்கோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு பிஸ்கட் பிடிக்கும். டெய்லி வந்து பிஸ்கட் கேட்டுட்ருப்பான். அவனுக்கு டெய்லி ஒரு 2 பிஸ்கட் கொடுத்தா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு ரூமுக்குள்ளே ஒரு இதில் படுத்துட்டு தூங்கிக்கிட்டே இருப்பான். அப்புறம் உள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பான். அட்டை பாக்ஸ்லாம் இருக்கும், கடிச்சிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த காக்காவுக்கு கொஞ்சம் பிஸ்கட்ஸை வந்து உடச்சி போட்டேன். சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி உடச்சி போட்டேன். ஆனால் அவனே ஏற்கனவே டயர்டில் இருக்கான். அவன் பிஸ்கட்டை கடிச்சின்னு முறுக்குன்னு சாப்பிடுவானா. எனக்கு வந்து இருந்தாலும் சரி, பிஸ்கெட் வந்து கொஞ்சம் தெம்பாக இருக்கும், ஏன்னா அது டைகர் பிஸ்கெட்டு, அதனால் கொஞ்சம் தெம்பாக புளி மாதிரி தெம்பாக ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆசை தான். அதனால் சின்னதாக உடச்சி அந்த காக்காவுக்கு தூக்கி போட்டேன். ஆனால் அவன் வந்து எதையும் எடுக்கலை. கொஞ்ச நேரம் அவன் வந்து அப்படியே தான் நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கும்போது அந்த பிஸ்கட்டை கொத்தி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். அதுக்கப்புறம் தான் ஓகே. ஆனால் அவனால் பிஸ்கட் எடுக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே அவன் அரை மெண்டல் மாதிரி அரை மயக்கத்தில் இருக்கிறான். சரக்கு அடித்த மாதிரி அங்கேயும் தள்ளாடி போகிறான், குதிக்கிறான், குப்புற விழுறான், பல்ட்டி அடிக்கிறான், சுற்றுறான், இப்படியே பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா அவன் ஏற்கனவே மயக்கத்தில் இருக்கான். சரி, அதனால் அவனுக்கு வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த பிஸ்கட்டை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, இவனுக்கு பிஸ்கட் எடுக்க முடியல, அவன் பசிக்குது, ஆனால் எப்படி சாப்பிடுவான்ட்டு கொஞ்சம் பிஸ்கட்டை வந்து தண்ணியில் நினச்சி போட்டு பார்த்தேன். அவன் பயந்துக்கிட்டு எடுக்கலை, அப்பயும் எடுக்கலை. ஏன்னா நான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் இல்லையா, அதனால் அவனுக்கு வந்து சரியாக அந்த பயம் ஒன்றும் போகலை. அதனால் சரி ஓகே, அவன் பயம் போட்டோன்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணேன். நல்லா பிஸ்கட், ஒரு ஃபுல் பிஸ்கட் கூட எடுக்கிறதுக்கு சௌகரியமாக அவனுக்கு வந்து ஃபுல்லாக நினச்சி ஃபுல் பிஸ்கட்டாகவே கவ்விடுவான் அப்படின்ட்டு தான் ஒரு ஃபுல் பிஸ்கட்டையும் நினச்சி போட்டேன். அப்பயும் அவன் வந்து எடுக்கலை, ஏன்னா பயந்துக்கிட்டே இருந்தான். பிஸ்கட் சரி, நம்ம இருக்கிறதுனால நிற்கிறதுனால பயப்படுறாமலாம் இருக்குது,
நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வருவோம், அதுக்குள்ளே எதாவது சாப்பிட்றானா பார்க்கலான்னு பார்த்தேன். அப்பயும் அவன் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தான் சாப்பிட்றதுக்கு. ஆனால் அவனால் சாப்பிட முடியல. ஏன்னா பிஸ்கெட்டெல்லாம் தனித்தனியாக கிடக்குல்ல, அதனால் வந்து அவனுக்கு தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. ஏன்னா பயப்புல தான் ஏற்கனவே அவன் அரை மயக்கத்தில் சுற்றிட்டு இருக்கானே. அதனால் சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், வெயில் வேறு இப்போ நல்ல பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவனை காலைல தூக்கிட்டு வந்தது 6:30 மணி, 6:15 6:30 மணி இருக்கும். இப்போ வந்து 11 மணி, வெயில் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிது. ஒரு 10:30 11 மணி இருக்கும். வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சதும் நான் என்ன பண்ணேன், சரி ரொம்பவும் வெயிலே விட்டோம்னா ஏற்கனவே அரை மயக்கத்தில் இருக்கான் நனைஞ்சு, இப்போ ஃபுல்லாக காய விட்றோன்ற பேரில் நம்ம மட்டும் அவனை வெயில்லையே காய விட்டோம்னா பயப்புல மண்டையை போட்டுருவான். அப்புறம் அவனை தூக்கிட்டு வந்ததே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு அவனை என்ன பண்ணேன், நிழலுக்கு தாட்டி விடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் போய் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தேன், மறுபடியும் வெயிலுக்கே ஓடி போய் நின்றுட்டுருக்கான். சரி கொஞ்ச நேரம் அவனே இருக்கட்டும், அவனுக்கு வந்து கொஞ்சம் வெப்பமாக இருக்கணும் போல இருக்குது, வெப்பமாக கேட்குறான் போல இருக்குது, அதனால தான் வெயிலே போய் நிற்கிறான் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவன் போய்ட்டு மறுபடியும் பிஸ்கட்டை சாப்பிடலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்சம் நான் என்ன பண்ணேன், பிஸ்கெட்டை வந்து ஒரு 4-5 பிஸ்கெட்டை தண்ணியில் கரைச்சி ஒரு சின்ன மூடியில் அவன் எடுத்து சாப்பிட்றதுக்கு சௌகரியமாக, வாயை வச்சாலே ஃபுல்லாக அப்படியே பிஸ்கட் வந்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கலவையை போட்டு, பிஸ்கட் கலவையை போட்டு உள்ளே வச்சுட்டேன். அந்த தண்ணி பாட்டிலுக்கு இருக்கு இல்லையா, தண்ணி டப்பாக்கு பின்னாடியே அந்த மூடியில் பிஸ்கெட்லாம் இருக்குது. அவன் கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட ஆரம்பித்தான். ஏன்னா அப்படியே அவனுடைய அழகை உள்ளே வச்சாலே போதும், பிஸ்கெட்டை அப்படியே கவ்விடலாம். அந்த மாதிரியான ஒரு கிண்ணத்தில் வச்சேன். அவன் சாப்பிட்டான், கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மயக்கத்தோடு தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அப்போ தானே ஒரு 2 நாள் கழித்து சாப்பிட்றான். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அந்த எனர்ஜி உடனே ஃபுல்லாக ஃப்ளோ ஆகலை அவனுக்கு, அதே மயக்கத்திலே தான் இருந்தான். ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபுல் டேவும் அவர் அப்படியே மயக்கத்திலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நல்லா சாப்பிட்டான். இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா, நாளைக்கு ஏதாவது குளுக்கோஸ் வாங்கி பிஸ்கட் கூட கலந்து, வேண்டாம் குளுக்கோஸ் வேண்டாம், ஏற்கனவே பல பிராணிகளுக்கு இந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்த சில பிராணிகளுக்கு வந்து குளுக்கோஸ் கொடுத்து அது ஓவராக சில்னஸ் ஆகி அது மண்டையை போட்ட கதையெல்லாம் நிறையா இருக்குது. லாஸ்ட்டாக வந்து நம்ம காப்பாற்றி கொண்டு வந்த உயிரினம் எது தெரியுமா, ஐலினா எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் தெரியுமா, ஒரு நேஷ்னல் ஹைவேஸ் ரோட்டில் நடுவில் கடந்தது. சின்னோண்டு குட்டி, ஒரு விரலில் கால் விரல் தான் இருக்கும். நம்ம கை விரல் இருக்குல்ல, ஒரு விரலில் ஒரு பாதி சைஸ் நீளம் அவ்வளோதான் இருக்கும். குட்டியோண்டு குட்டி, எலி குட்டி. அதுக்கு பேர் ஐலின்னு பேர் வச்சோம். நடு ரோட்டில் கிடக்குறான். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம்னா, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 பஸ்ஸு கிராஸ் ஆகுது ஒரு நிமிஷத்துக்கு அந்த ரோட்டில். ஒரு 200 பைக்கு கிராஸ் ஆகுது, ஒரு 60 சைக்கிள் கிராஸ் ஆகுது, ஒரு 40 பேர் நடந்து போயிட்டுருக்கிறான். அந்த ரோட்டு நடுவில் அந்த அதாவது எலிக்குட்டி கிடக்கு. நான் என் கண்ணுக்கு தெரியுது, என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. அது டக்குன்னு தூக்கி எடுத்துகிட்டு வந்தால் அவ்வளோ குட்டியோண்டு இருக்குது, ரோஸ் கலரில். சரி எப்படியும் இந்த இதுலேயே இது பொழைச்சிருச்சு, நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கும் டெய்லி இன்ஜெக்ஷனில் வந்து குட்டியாக, இன்ஜெக்ஷன்னா ஊசி கிடையாது, அந்த ஊசியோடைய இது இருக்கு இல்லையா, இந்த பிளாஸ்டிக்கில் இருக்குமே, அதில் பாலை ஃபில்லப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தது. அதுக்கு மாட்டுப்பால் ஒத்துக்கலை போல இருக்குது, அதுவும் மண்டையை போட்டுருச்சு. சரி, அது ஒரு குட்டி எலி. அதோடைய வீடியோ கூட ஏற்கனவே போட்டிருக்கேன், பாருங்கள். ஐலி பாஸ்ட் அவே அப்படின்னு போட்டிருப்பேன். சரி, அவனும் போயிட்டான். அதுக்கப்புறம் ரீசண்டாக ரெஸ்கியூ பண்ணது இவனை தான். பாருங்கள், சரக்கு அடித்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கானா. நாளைக்கு என்னன்னு பார்க்கணும். நாளைக்கு கொஞ்சம் தேறிடுவான்னு நினைக்கிறேன். இப்போ நைட்டு வந்து வெளியில் விடலை, பனியாக இருக்குது. அதனால் வெளியில் போனால் பனி பெஞ்சு மறுபடியும் ஈரமாயிடுவான் அப்படின்ட்டு ஒரு கூண்டில் போட்டு கூண்டை வந்து பொத்தி வச்சுருக்கிறேன். பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு மாதிரி இவன் கருப்பு மல்லி உள்ள கூண்டுக்குள்ளே இருக்கிறான். நாளைக்கு எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவனை
வெளியிலேயே விட்டுறலாமா இல்லை கூண்டுக்குள்ளேயே வைக்கலாமா அப்படின்னு பார்க்கணும். நாளைக்கு என்ன தீனி போடுறது இவனுக்கு? நாளைக்கும் பிஸ்கட் வாங்கி போட்டுற வேண்டியதான். கரைச்சி வச்சிட்டோம்னா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அமைதியாக இருப்பான். ஓ